ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ராகா கலெக்ஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பானிபூரி ரெசிபி பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் ஃபேவரட். வாங்க பார்க்கலாம். இப்போது ஒரு பவுலில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. 1 கப் ரவை எடுத்திருக்கேன். சால்ட்டு போட்டிருக்கேன். சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ராவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா சால்ட் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். நம்ம எந்த சோடாப்பு எதுவுமே போடலை, வெறும் ரவை, உப்பு, மைதா தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கலாம். சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், பிசைஞ்சு பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். ஒரு சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா நம்ம தேய்க்கணும். அதனால் அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசைறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வரும். எங்கள் பாப்பா வந்து பிசைய கேட்டுகிட்டே இருப்பாள். பாப்பாவுக்கு பானிபூரி ரொம்ப ஃபேவரட். அதனால் எப்போம்மா செய்வேன்னு வந்து கேட்டுகிட்டே இருந்தா. இப்போது நம்ம ஆயில் வந்து மாவு மேலே ஜஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரை ஆகாமல் இருக்கும், அப்படியே சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக ஆயில் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ குக்கரில் வந்து நான் உருளைக்கிழங்க வேக வைக்கிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பானி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மல்லித்தழையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் நான் 1 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. புதினா ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு மல்லி இலை. அப்புறம் அதுலேயே கொஞ்சமாக புளித்தண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம திரும்பி லெமன் புளிவோம், அதனால். இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வடிகட்டி போட்டாலும் சரி, அப்படியே போட்டாலும் சரி. நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். நீங்கள் இல்லை எனக்கு இப்படி வேண்டாம் வடிகட்டணுன்னாலும் நீங்கள் வடிகட்டிக்கோங்க. நான் அப்படியே தான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா மேலால் இருக்க தண்ணியெல்லாம் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு கீழே இருக்கிறதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதுலேயே வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமன் எடுத்து அதில் கொஞ்சம் புழிஞ்சா போதும். ரொம்ப புளிப்பு வேணாம், ஏற்கனவே நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பானி ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம உருளைக்கிழங்கு பார்க்கலாம். உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சிடணும். நல்லா மசிகிற அளவுக்கு வெந்துடணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். 3 வெங்காயத்துக்கு ஒரு ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 ஸ்பூனை விட கம்மியாக, ஒரு 1/4 ஸ்பூனை விட ஜாஸ்தியாக மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து ஜீரகத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். அது என்கிட்ட இல்லை. நான் வந்து இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணுறது சாட் மசாலா. இது இருந்ததுன்னா போடுங்க, இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இது எல்லாமேயும் செஞ்சுருக்கேன், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது வந்து ஃப்ளேவர் கொடுக்கும், அவ்வளோதான். மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு சில பேர்த்துக்கு டைஜஸ்ட் ஆகாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் இன்னும் நல்லா சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் இன்னும் கூட காரம் போட்டுக்கலாம். நான் பாப்பா சாப்பிடணும்னு சொல்லி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் பட்டாணி வேக வச்சு பட்டாணியும் போடலாம்.
அந்த காஞ்ச பட்டாணி இருக்குது இல்லைங்களா, மஞ்சள் பட்டாணி, பச்சை கலரில் இருக்கும் அந்த மாதிரி பட்டாணியை நைட்டே ஊற வச்சு நல்லா வேக வச்சு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ இது மட்டும்தான் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து பூரியில் வச்சு பானி இது பண்ண போகிறோம். இனி அடுத்து மாவு பிசைகிறது பார்த்துக்கலாம். மாவை பிசைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் பார்த்துக்கோங்க. இனி வந்து மோல்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் டம்ளர் வச்சு கட் பண்ணாலும் சரி, ரவுண்டு ஷேப்பாகவோ இல்லை ஓவல் ஷேப்பாகவோ வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக வருது. ஓவல் ஷேப் போட்டாலும் நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஸோ ரவுண்டு இல்லாட்டி ஓவல் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லை கையிலேயே அந்த மாதிரி தேய்ப்பிங்கன்னா குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி குட்டி குட்டியாக பூரி மாதிரி தேய்ச்சிக்கலாம். நான் வந்து மோல்டு வச்சு தான் பண்ணுறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சோண்டு மைதா மாவை டிஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கும். இது ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கும்போது. அந்த திக்னஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. திக்னஸ் பார்த்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவும் மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு சைடு பேன் வச்சு பேனில் எண்ணெய் ஊற்றி காய்ச்சிடலாம். எண்ணெய் சைட் பை சைடு எண்ணெய் காயட்டும். அதனால் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு சூடு பண்ணிக்கலாம். இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா பூரி வெளியெல்லாம் இது ப்ரௌன் கலரில் ஆகிடும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் சிம்லேயே வச்சு இது பண்ணிக்கோங்க. இல்லை மீடியமில் வச்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா 2, 3, 4ன்னு கூட எல்லாம் போட்டு எடுத்துடலாம். நான் ஃபஸ்ட்டு 2, 3 தடவை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் நிறையா போட்டு எடுத்தேன். இந்த மாதிரி வரும். நம்ம சோடா எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் மாவு, உப்பு இது தான் ஆட் பண்ணியிருந்தோம். பாருங்கள், பூரி ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம பானியோடு வச்சு சாப்பிட வேண்டியதான். இப்படி உடைச்சா பார்த்திங்கன்னா உடையல. ஸோ லைட்டாக உடைச்சிட்டு அதில் நம்ம ஆலுவை ஸ்டஃப் பண்ணிவிட்டு பானி வச்சு சாப்பிட்லாம். நம்மளோட பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். பேக்கிங் எல்லாமே நான் போடுவேன். எல்லாமே பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணி எப்பவும் போல் உங்களோட சப்போர்ட்டை தாங்க.